அதுல 4 விஷயங்கள் மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுறேன். முதலாவது, இயற்கை உபாதைகளை அடக்கி கொண்டு செக்ஸ் வச்சுக்க கூடாது. ஒரு நம்ம சாப்பிட்டு கணவன் மனைவி இணைய முயற்சி செய்யும் போது ஒரு சிறுநீர் வருது, ஒரு மலம் வருது அப்படின்னா அதை அடக்கி கொண்டு செக்ஸ் வைக்கக்கூடாது. அதை மீறி நம்ம செக்ஸ் வச்சோம்னா அந்த நரம்புகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு பெண்ணுக்கு புறப்பிருப்பில் ஏற்படுகின்ற கடுமையான வலியும் ஆணுக்கு அதே போல அவர்களுடைய ஆண்குறி சார்ந்த நோய்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப முக்கியமா பண்ணக்கூடாதது, ஃபோர் பிளே இல்லாம செக்ஸ் வைக்கக்கூடாது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இன்னைக்கு நிறைய பேரை நான் பார்க்குறேன், அந்த ஒரு இயந்திரத்தனமான செக்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கு நிறைய பெண்களும் ஆண்களும் வந்து கம்ப்ளைண்ட் பண்றதையே பார்க்குறேன். ஆண்கள் முரட்டுத்தனமாக இருந்தார்கள்ன்ற காலம் போய் இன்றைக்கு பெண்கள் முரட்டுத்தனமாக இருக்கிறார்கள் அப்படின்னு கம்ப்ளைண்ட்ஸ் வரதெல்லாம் நான் பார்க்குறேன். ஒரு பையன் வந்து சொல்றான், சார் என்னால பொறுத்துக்க முடியல சார் அப்படிங்கிறான். என்னப்பா பிரச்சனை அப்படின்னா, ஒரு இரவுல ஒரு முறை இருமுறை போய் 5 முறை 6 முறை கேட்கக்கூடிய பெண்கள் இன்றைக்கு இருக்காங்க. அப்ப அந்த ஆண் என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல ஃபோர் பிளே இல்லாம நீங்க செக்ஸ் வைக்கும்போது உறுப்புகளுடைய பாதிப்பு மிக அதிகமாக வருவதை பார்க்க முடியும். நம்பர் 3, பசியோடு செக்ஸ் வைக்கக்கூடாது. நீங்க பசியோட செக்ஸ் வச்சீங்கன்னா உங்களோட ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் கெட்டு போய் விடுவதை பார்க்க முடியும். நுரையீரல் நோயும் இதய நோயும் ஏற்படுவதை பார்க்க முடியும். 4வதுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க, இன்னைக்கு இசைவு இல்லாமல் செக்ஸ் வைக்கக்கூடாது. இன்னைக்கு எல்லாருமே, ஒரு கணவனும் ஒரு மனைவியும் ஒரு ஆணும் பெண்ணும் யாராக இருந்தாலுமே இருவருடைய மனதும் ஒத்துப்போய் மனமகிழ்ச்சியோடு இன்றைக்கு சேருவதற்கான முயற்சி தான் ஒரு முழுமையான தாம்பத்தியமாக இருக்கும். அந்த தாம்பத்தியம் முழுமையான தாம்பத்தியமாக இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வலியும் வேதனையும் எதிர்மறை எண்ணமும் தான் அந்த இடத்துல இருக்கும்.